அஸ்வின் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கான் வாட்ஸ்அப்பில். அதோட வாய்ஸ் நோட்டும் இருக்கே. ஹே சந்தோஷ், ஹரி சார் அவர் ஒய்ஃபுக்கு செகண்ட் டைம் தாலி கட்டுறாருடா. செகண்ட் டைம் தாலி கட்டுறானா? அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைமே கல்யாணம் ஆகலையே. இவன் என்ன லூசு பயலா இருக்கான்? என்ன பிரதிபா, நீ சொன்னது உண்மையா? நம்ம லக்ஷ்மியா அப்படி பண்ணது? ஒன்னும் தெரியாத அமுல் பேபி மாதிரி முகம் வச்சுட்டு வெளியூர் போய் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிருக்கா. யார் கண்டது? யூ நோ சம்திங், இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. மேரேஜ் இங்க நடந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு யாருக்கும் தெரியாம மதுரைக்கு போய் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. பட் her bad luck, நான் அங்க வருவேன்னு அவங்க எதிர்பார்க்கல. வரட்டும் வரட்டும், இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு இருக்கு வேடிக்கை. പ്രതിഭ, നീ എന്തായി പറയുന്നത്? നമ്മുടെ ലക്ഷ്മി അങ്ങനെ ചെയ്തത്? ஓ காட், எத்தனை தடவை சொல்றது சேச்சி, நான் என் கண்ணால பார்த்தேன். நோ 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 நோ, அவங்களை அபார்ட்மெண்ட்ல நான் பாக்கும்போது அவங்களுக்குள்ள அப்படி இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. தெலுசு, அவங்களுக்குள்ள அப்படி இப்படி ஏதோ இருக்கும்னு தெரியும். கல்யாணம் வரைக்கும் போகணும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லையே. இத பாருங்க, எதுவும் முழுசா தெரியாம கண்ணு காது மூக்கு வச்சுலாம் பேசாதீங்க. லக்ஷ்மி அக்கா ஒரு கல்யாணத்துக்காக மதுரை வரைக்கும் போயிருக்காங்க. ஹரி சார் வேற ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு சொன்னா அது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சீங்களா? கமான் யார், நான் பார்த்தேன்னு சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ப்ராப்பரா ஒரு எவிடன்ஸோட வந்திருக்கேன். வெயிட். பாருங்க. என்ற குருவாயிரப்பா, பாத்தியா? இந்த எவிடன்ஸ நான் காமிச்சதுக்கு அப்புறமும் திருவேங்கடம் சார் என்னடானா, அச்சோ என் மருமக உத்தமி பத்தினி, அவ இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் மோசமானவ கிடையாது, நான் தான் போட்டோவை ஏதோ மார்பிங் பண்ணிட்டேன் அப்படின்னு என் மேலே திருப்புறாரு. வெரி பேட். எனக்கு ഈ ഫോട്ടോയിൽ സന്ദേഹമില്ല. லட்சுமிக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அபார்ட்மெண்ட் மத்தியில என் குடும்பத்தை பத்தி 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி பண்ணிட்டல்ல, நீ நல்லா இருக்க மாட்ட. தேங்க்யூ. இல்ல பிரதீபா, என்னால இதை நம்பவே முடியாது. லக்ஷ்மி இப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு சந்தோஷ் தான் எல்லாமே. அவனுக்காகத்தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை போய் நீ இப்படி வாய் கூசாம சொல்லிட்டு இருக்க. ஃபனி. லக்ஷ்மி எப்படியும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம்.
என்ன லக்ஷ்மி இது? அப்படின்னா பிரதீபா சொன்னதுல உண்மையா? நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். இது வரைக்கும் லக்ஷ்மிக்கு ஏதோ டைம் கொஞ்சம் சாதகமா இருந்தது போல, தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னம்மா இது? இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னா நீ சுமாரியா? லட்சுமி, என்னம்மா இது? என் தலையில கல்ல தூக்கி போட்டியம்மா. உன்னை எவ்வளவு நம்பல, நீ எப்படிம்மா இப்படி? என் பையன் செத்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என் மருமகளை செத்துட்டான். இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நாங்க யாரோ. உனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை.